எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். தினமும் நான் படிக்கும் செய்திகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாள் ஜூலை 29, 2026. இன்றைய செய்திகள் சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய மந்திரியின் பதிலை திரும்பப் பெறுங்கள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை பாதுகாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய மந்திரியின் பதிலை திரும்பப் பெறுங்கள். தமிழகத்தின் நீர் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு. கர்நாடகத்தில் விவசாயிகள் போராட்டம். 3500 கன அடி வீதம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 4 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. ஆசிரியர் தேர்வில் வினாத்தாள் கசிவு. சந்திரபாபு நாயுடுவின் மகன் உடனடியாக பதவி விலக வேண்டும். நடிகை ரோஜா வலியுறுத்தல். வட மாநிலங்களில் கனமழை. உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசத்தில் கடும் பாதிப்பு. வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்களும் பங்கேற்பு. பழனி கோவில் விவகாரத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவிலின் 60 கோடி ரூபாய் நில மோசடியில் 19 பேர் மீது வழக்கு பதிவு. சிக்கிய தாசில்தார் மற்றும் சார் பதிவாளர்கள். கட்டுமான பொருளுக்கு தமிழக அரசு தடை. நெடுஞ்சாலை திட்டங்கள் பாதிக்காத வகையில் தளர்த்த வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதல் மந்திரி கடிதம். 5 மாத போருக்குப் பின் முதல் முறை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடக்கும் சூழலில் டிரம்ப் நெதன்யாகு சந்திப்பு. மு.க. ஸ்டாலின் கோரிக்கை அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு எந்திரங்கள் ஆய்வு. இன்று முதல் 7 நாட்களுக்கு நடக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே மாணவர்கள் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 8 பேர் அதிரடி கைது. ரூட் பிரச்சனையில் மோதல். ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு டோக்கன் முறை ஆகஸ்ட் 1 தேதி அமல். முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் அளித்ததைப் போல் பிற தலைவர்கள் மீதான அவதூறு புகார்களிலும் விரைவான நடவடிக்கை. சீமான் குறித்த வழக்கில் போலீசாருக்கு மதுரை ஐகோர்ட்டு நீதிபதி உத்தரவு. நாடாளுமன்ற மக்களவையில் பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மீது காரசார விவாதம். முறைகேடு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுவதற்கு முன்பு தனது விளக்கத்தை கேட்க வேண்டும் என KN கோர உரிமையில்லை. ஐகோர்ட்டில் அரசு தரப்பில் வாதம். மேகதாது அணை கட்ட தமிழக அனுமதி தேவையில்லை என்பதா? மத்திய மந்திரிக்கு தலைவர்கள் கண்டனம். விவசாயத்தில் யூரியாவுக்கு பதிலாக அமோனியா. மத்திய அரசு அனுமதி. கரப்பான் பூச்சி ஜனதாவை தொடர்ந்து E-20 ஜனதா கட்சிக்கு பெருகும் ஆதரவு. தர்மேந்திர பிரதானை அடுத்து நிதின் கட்காரிக்கு குறி. வங்கி மேலாளரை தாக்கிய வழக்கு. முல்கை அழகிரி மகள் கயல்விழி கைதாகி விடுதலை. 9 நாட்கள் ஆகியும் இலாகா விவரம் வெளியிடப்படவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி கடும் அதிருப்தி. 6 காங்கிரஸ் பாகு ஜனதா கூட்டணியில் விரிசல். கடந்த 4 மாதங்களாக வெளியேறி வந்த நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளில் மீண்டும் அதிகரிக்கும் வெளிநாட்டு முதலீடுகள். முதலமைச்சரை மிரட்டும் விதமாக பேச்சு விளாத்திக்குளம் MLA ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தள்ளிவைப்பு. ஐகோர்ட்டு உத்தரவு. கீழ்ப்பாக்கத்தில் பரபரப்பு. குப்பைத் தொட்டியில் பச்சிளம் ஆண் குழந்தை பிணமாக மீட்பு. சாக்கு மூட்டை கட்டி வீசிய கொடூரம். மெரினா லூப் சாலையில் வியாபாரம் நடத்த அனுமதிக்கக் கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு வந்த அமைச்சருடன் கடும் வாக்குவாதம். போதிகை ரயிலில் டிக்கெட் இன்றி பயணித்ததாக தகராறு. ராணுவ வீரரை எட்டி உதைத்த டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம். பாலவாக்கத்தில் வீட்டுக்கு உள்கட்டமைப்பு செய்து தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் மோசடி பெண் கைது. எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாயமான நகையில் 12 பவுன் வைர மோதிரம் திருச்சியில் மீட்பு. போதிகை ரயிலில் டிக்கெட் இன்றி பயணித்ததாக தகராறு. ராணுவ வீரரை எட்டி உதைத்த டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட்டு ஐகோர்ட்டு நீதிபதிகள் மீது 8630 புகார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதிர்ச்சி பதில். முதலமைச்சரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. ஜப்பானில் 7.1 ரிக்டர் பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் ஓட்டம் சீனாவையும் உலுக்கியது. ஜெனீவாவில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. குகேஷ் சிந்தாரு மோதுகிறார்கள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர். இந்திய கிரிக்கெட் அணியில் சரண்ஷ் ஜெயின், ரவீந்திர ஜடேஜா திரும்பினார். சென்னையில் அரங்கேற்றியமாவே செஸ் போட்டி. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் 16% குறைவு. தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல நிரந்தர தடை. அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதால் சர்ச்சை. நிகழ்ச்சியை புறக்கணித்த அமைச்சர். இன்றைய பங்குசந்தை மற்றும் தங்கம் விலை நிலவரம் உங்கள் பார்வைக்கு. இன்றைய தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13.15க்கும், ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1.0524 விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி 1 கிராம் விலை மாற்றமின்றி 23,500க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொலைக்காட்சியில் இன்றைய சினிமா உங்கள் பார்வைக்கு. புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க.